ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على المصطفى وعلى آله الشرفاء وصحبه الخلفاء. ما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد: إنه من سليمان وإنه بسم الله الرحمن الرحيم. صدق ربنا العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறப்பிற்குரிய ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய மத்தியிலே அல்லாஹ் நம்மை அமரச் செய்துள்ளான். இந்த வாரமும் அதான் ரபியுல் அவ்வல் முழு நபியை பற்றியே பார்ப்போம். ஆனால் வேற வேற கோணங்கள் இன்ஷா அல்லாஹ் யோசிப்போம். பொதுவாகவே நபியோடு நாம் எப்படி நடக்க வேண்டும் என்றும் குர்ஆன் சொல்கிறது. நபியோடு நான் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது குர்ஆன் சொல்லுது. நபியோடு அல்லாஹ் எப்படி நடந்து கொண்டான் என்பது குர்ஆன் சொல்லுது. நபி உம்மத்தோடும் தன்னுடைய தோழர்களோடும் அல்லாஹோடும் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதையும் சொல்லி காட்டுகிறது. உலகத்திலேயே சிறந்த நற்குணவாதி யார் என்று கேட்டால் நபிதான். சூரா அஹ்ஸாபில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான், அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். ஒவ்வொன்றா சொல்றேன், இது ஒரு துண்டு செய்தி. மூமின்களுக்கு தன்னுடைய உயிரை விட, தன்னுடைய உயிர்களை விட நபியுடைய உயிர் தான் மேன்மையானது. அல்லாஹ் சொல்றான், அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். தன்னுடைய உயிர்களை விட, மூமின்களுடைய உயிர்களை விட மூமின்களுக்கு அல்லாஹுடைய நபியாய முஹம்மது இப்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிர் தான் மேன்மையானது. ஒரு விஷயம், இத உச்சகட்டமான ஒரு ஈமானுடைய அடையாளம். இரண்டாவது, லா தர்ஃபு அஸ்வாத்தகும் ஃபௌக சௌத்தன் நபி. நபியுடைய சத்தத்திற்கு மேலாக உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி பேசாதீர்கள். இது இரண்டாவதாக. மூன்றாவதாக, உங்கள் சிலர் சிலரை அழைப்பதை போன்று அழைக்காதீர்கள். சஹாபாக்கள்ல காட்டு அரபிகள் சொல்லுவாங்க. பொதுவாக கிராமத்திலிருந்து வந்த அரபியல் முஹம்மதே அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ரோட்டில் நின்று வீட்டு வாசல் நின்று கத்துவாங்க. அதனால் அல்லாஹ் சொல்றான், உங்கள் சிலர் சிலரை அழைப்பதை போன்று முஹம்மதே என்று அழைக்காதீர்கள். யாரை சொல்லலான்னு கூப்பிடுங்க, யார் நபியல்லான்னு கூப்பிடுங்க, இப்படி கூப்பிடுங்க. மொட்டையா முஹம்மதே என்று அழைக்காதீர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு கட்டளை இடுகிறான். இது மூணாவது. நாலாவதாக, நபி அனுமதி இல்லாமல் குறிப்பா சாப்பிடக்கூடிய நேரத்தில் நபியுடைய வீட்டிற்கு செல்லாதீர்கள். லஞ்ச் டைம் வருது, நபியுடைய வீட்டுக்குள்ள சாப்பிட்ற டயத்துக்கு நபி அழைக்காமல் நீங்களா போகாதீங்க. பல தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டில் போனதுக்கு மற்ற பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நபியும் நபியுடைய குடும்பமும் பட்டினி கிடந்திருக்கிறது. வந்துட்டாங்களே, இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குமே அப்படின்னு நபி கொடுத்துருவாங்க. என்ன ஹோட்டலாக இருந்துச்சு, போய் சரி நம்ம ஹோட்டலில் வாங்கி சமாளிச்சு கொடுக்கணும், இப்போ மாதிரி உள்ள சூழ்நிலையா. ரெண்டாவது, மனைவியர் இடத்துல அதுக்கு மேலே தேவைக்கு தோதான்னு எக்ஸ்ட்ராவெலாம் இருக்காது. அவள் இருக்கிறத கொடுத்துட்டு பட்டினம் கிடந்தாங்க. அதான் அல்லாஹ் பார்த்தான். அது சொல்கிறாங்க, அதெல்லாம் மூமின்களை நீங்கள் அப்படிலாம் போகாதீங்க, நபி கூப்பிட்டா மட்டும் போங்க, இல்லைன்னா போகாதீர்கள். இது மூமின்களாகிய நமக்கு அல்லாஹ் கொடுப்பது. கடைசியாக சொல்லுவான், இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ் ஃபத்தபிஊனி. நீங்கள் நபியை பின்பற்றி என்னை நேசிப்பதாக இருந்தால், என்னை வந்து அடையணும்னு நீங்கள் நினைச்ச, அல்லாஹ் சொல்கிறான், என்னை வந்து நீங்கள் அடையணும், என்னை பெற்றுக்கொள்ளணும், என்னுடைய ரிலா வேணும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் ஃபத்தபிஊனி, நபியை நீங்கள் சொல்லுங்கள், என்னை பின்பற்றுங்கள். சுன்னத்தை பின்பற்றி தான் நபியை அடைய முடியும். சுன்னத்தை பின்பற்றி தான் நபியை அடைய முடியும். நேரடியாக அல்லாஹ்வை போய் பிடிச்சிட முடியாது. நேரடியாக நமக்கு நம்ம அப்து அல்லாஹ் ரப்பு நேர போய் தொற்றுலாமெல்லாம் தொட முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை எந்த அளவுக்கு நம்ம பேணுறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரிலாவை பெற்றுக்கொள்ள முடியும், முஹப்பத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சா, இது நமக்கும் நாம் நபியோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லக்கூடிய விஷயங்கள். சரி, அல்லாஹ் நபி எப்படி பார்த்தான்? ரப்பகால சில நேரங்களில் பார்த்தாலும் அதிகமான நேரத்தில் நண்பனாகத்தான் பார்த்துருக்கிறான். குர்ஆனை ஆய்வு செய்யக்கூடிய உலமாக்களுக்கு தெரியும், அதிகமான நேரத்தில் அன்பாக பாசமாகத்தான் பார்த்துருக்கான். உதாரணமாக ரசூலுல்லாஹ் ரொம்ப கவலையாக இருக்காங்க, ஒரு ஆயத்து இறங்கும், ஃபலஅல்லக பாஸிஉ நஃப்ஸக அலா ஆஸாரிஹிம் இல்லம் யுமினூ பிஹாதல் ஹதீஸி அஸஃபா. நபியே, உங்களுடைய சொல்லி அவர்கள் கேட்கவில்லை என்பதற்காக உங்களை நீங்களே கவலையிலே மாய்த்துக் கொள்வீர்கள் போல் தெரிகிறது. ஏன் இவ்வளவு கவலைப்படுறீங்க? ஏன் இவ்வளவு சங்கடம் உங்களுக்கு? இன்னும் அலைக்கல் பலா, எச்சரிப்பது மட்டும்தான் உங்களுக்கு கடமை, நான் நேர்வழி காட்டுறவங்களுக்கு காட்டிக்கிடுவேன், இவ்வளவு கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிறாங்க.
உஹது யுத்தத்துல தோல்வி, ஒரு சுண்ணத்தை விட்டதுனால. ஒரு 70 பேரை அன்பு செய்யக்கூடிய வீரர்களை ஸைத் ரலியல்லாஹு தலைமையில ஒரு பள்ளத்தாக்கில் நிப்பாட்டி வச்சாங்க. மறு உத்தரவு வர வரை இறங்காதீங்கன்றாங்க. அவர்கள் கனிமத் பொருள் முஸ்லீம்களுக்கு ஆரம்பத்தில் வெற்றி கிடைச்சவொன்னே கனிமத் பொருளை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்துட்டு அந்த வில் எறியக்கூடிய வீரர்களும் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 8 பேரை தவிர 42 பேர் கீழே இறங்கிட்டாங்க. இதை பார்த்து எதிரி படையில் இருந்த காலித் வலிது ரலியல்லாஹு தஆலா 200 குதிரைப்படையோடு அந்த பள்ளத்தாக்கில் வந்து முஸ்லீம்களை சுத்தினார். முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய தோல்வி ஏற்பட்டுச்சு. அந்த ரசூலுடைய சொல்லை மட்டும் அந்த இடத்துல சரியா 50 பேரும் ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா அந்த யுத்தத்தின் நிகழ்ச்சியே வேற. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் ஷஹீதாகிற அளவுக்கு தோல்வி ரொம்ப உச்சகட்டமா இருந்துச்சு. 2 நாளைக்கு பின்பு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அழைத்து கொண்டு உஹது மலைக்கு ரசூல்லா வந்து உட்கார்ந்துருக்காங்க. இதெல்லாம் புல்லரிக்கக்கூடிய செய்திகள். உஹது மலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அந்த யுத்தம் நடந்த நினைவுகள் வருது, கவலைப்படுறாங்க. கவலையோடு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹோட ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்து சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னான் யா ரசூலல்லாஹ். வலைக்கும் சலாம். ஒரு செய்தி ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இப்போ அதை இதோட தொடருவேன். இப்போ நீங்கள் ஊருக்கு யாராவது போகிறீங்க, இதெல்லாம் தெரிஞ்சு ஊருக்கு போகிறீங்க. உங்கள் அத்தா அம்மா வந்து இப்போ எனக்கு சலான் சொல்லி விட்றாங்க, ராசிகத்துக்கு போய் சலான் சொல்லு அப்படின்னு சொல்லி விட்றாங்கன்னு வைங்க. உங்கள் அத்தா அம்மாவோ என் மாமனார் மாமியாரோ யாராவது சலான் சொல்லி விடு, ராசிகத்துக்கு போய் சலான் சொல்லுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லுவீங்க, எங்கள் அத்தா உங்களுக்கு சலான் சொன்னாங்க சார், உங்களை கேட்டேன்னு சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. நான் எப்படி பதில் சொல்லணும்? புரியுதா? நீங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னால் வலைக்கும் சலாம், கடந்து போயிடலாம். சொல்லி விட்டது ஊரில் இருக்கக்கூடிய உங்கள் அத்தா அம்மா, உங்கள் அத்தாண்டே வச்சுக்கிடுங்க, குழப்ப வேணாம். உங்கள் அத்தா சொல்லி விட்டாங்க, என்கிட்ட வந்து சொல்கிறீங்க, நான் எப்படி பதில் சொல்லணும்? வலைக்கும் சலாம் சொல்ல முடியாது, வலைக்கும் சலாம் சொல்ல முடியாது. தெரிஞ்சுக்கிடுங்க. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், ஏதோ ஜும்மானால மௌனமாக இருக்கீங்கன்னு தெரியுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னால் வலைக்கும் வ அலைஹி சலாம், தெரியுமா? இது அலைக்கும் உங்கள் மீதும், வ இன்னும் அலைஹி சலாம் அவர் மீதும் அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகட்டும். அப்போ நேருக்கு நேராக சொன்னா அஸ்ஸலாமு அலைக்கும். ஒருத்தவங்க சொல்லி விட்டு சொன்னாங்கன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா வலைக்கும் வலைஹி சலாம் அப்படின்னு சொல்லணும். இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலைக்கும் சலாம் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்ன யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ரொம்ப கவலையா இருக்கீங்களா, 2 நாளைக்கு முதல் நடந்த உஹது யுத்த நிகழ்ச்சியை பற்றி கவலையா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னது மட்டும் கிடையாது, உங்களோடு எப்போதும் நான் இருப்பேன் என்ற செய்தியும் உங்களுக்கு சொல்ல சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது 2 முடிஞ்சா. 3வது அப்போ ரசூலுல்லாஹ் மௌனமா இருந்தாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நபியே அந்த பாறை இடுக்குல இருக்குல்ல ஒரு காய்ந்து போன மரம், பாறைக்குள்ள மரம் இருக்கும்ல, அந்த மரத்தை நீங்கள் அழைத்தால் அது உங்களுக்கு சலாம் சொல்லிக்கொண்டே வரும், திரும்ப அந்த இடத்துக்கு போய்விடும் என்று சொல்ல சொன்னான் அப்படின்னு சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறாங்க, அது சலாம் சொல்லிக்கிட்டு வருது. இந்த சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா எப்போ நடந்துச்சு ஏன் நடந்துச்சுன்னு தெரியாது. அதனாலதான் அந்த செய்தியை சொல்லி நான் கோர்வையா சொல்றேன். அப்போ அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலா இருந்தது அந்த செய்தி. இப்படி நபி அவர்கள் எப்போதெல்லாம் கவலைப்படுகிறார்களோ அப்போது எல்லாம் அல்லாஹ் ஆறுதல் சொல்லுவான். 6 மாசம் வகி இறங்கல, நின்று போச்சு, வகி வரல. முனாஃபிகீன்கள் சொன்னாங்க, அவ்வளவுதான் முகமது அல்லாஹ் கை விட்டுட்டான் அப்படின்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தை பார்த்தாங்க. அப்போ அல்லாஹ் புரிந்து கொண்டான். அப்போதான் வல்லுஹா இறங்கியது. லுஹா நேரத்தின் மீது சத்தியமாக, மா வத்தஅக ரப்புக வ மா கலா, அல்லாஹ் உங்களை கைவிடவும் இல்லை, உங்களை விட்டு விடவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் இறங்கி சொல்லிட்டு, நீங்கள் அனாதையா இருந்தீங்க, உங்களை பாதுகாக்கலையா, அந்த வல்லுஹா சொல்லி எடுத்து பாருங்க, உணர்ச்சி பூர்வமா இருக்கும். அல்லாஹ் நீங்கள் எத்தீமா இருந்தீங்க, அல்லாஹ் உங்களை அரவணைக்கலையா, ஏழையா இருந்தீங்க உங்களுக்கு காசு பணத்தை தரலையா, இதாயத்து இல்லாமல் இருந்தீங்க நேர்வழி காட்டலையா, அப்படி அடுக்கடுக்கா நபிக்கு ஆறுதலை சொல்லுவான். இது அல்லாஹ் நபியோடு நடந்து கொண்ட முறை. முதல்ல சொன்ன பகுதி நாம் எப்படி நபியோடு நடக்கணும், அடுத்து நபியோட அல்லாஹ் எப்படி நடந்து கொண்டான் என்ற முறை. சரி, நபி உம்மத்தோடு எப்படி நடந்து கொண்டார்கள்? ஆச்சரியத்திலும் ஆச்சரியமா இருக்கும். பொண்டாட்டி, பிள்ளைங்க, பேரர்கள், யார் காசு பணத்தை ஆசைப்பட்டாங்களோ அவங்களுக்கு காசு பணத்தை கொடுத்தாங்க, யார் ஈமான் ஆசைப்பட்டாங்க அவங்களுக்கு ஈமானை கொடுத்தாங்க, யார் சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்தாங்க. இது நபியுடைய கவனிப்பு. ஆழ்ந்து கவனிச்சா தெரியும். காசு பணத்தை சில பேர் ஆசைப்பட்டாங்க, இந்த போ துவா செஞ்சு காசு பணத்தை கொடுத்தாங்க. சில பேர் ஹிதாயத்தை ஆசைப்பட்டாங்க, சில பேர் அப்படியே கொடுத்துட்டாங்க. ரபியாண்டு ஒரு அடிமை சஹாபி, இதெல்லாம் நான் தெரிந்தவன்டா ஆட்டம் தானா ஆட்டம் வரும். ரபியாண்டு ஒரு சஹாபி, இளம் சஹாபி, ரசூலுல்லாஹ்ட்ட அடிமையா வந்தாரு. நபி உரிமையிட்டாங்க, நான் உங்களுக்கே சாதிமா இருந்துக்கிறேன்ட்டு உட்காந்துக்கிட்டாரு, வீட்லயே உட்காந்துக்கிட்டாரு.
இவர் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செருப்பு எடுத்து தஹஜ்ஜத் நேரத்தில் கொடுக்கறது, தஹஜ்ஜத்துக்கு தண்ணி எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி ஹிதுமத் வேலை பார்க்கக்கூடிய வேலையில இருந்தார் ரபியா. என்ன ரபியா நீங்க கல்யாணம் பண்ணலையா? எனக்கு யார் ரசூல்லா பொண்ணு தர போறா? சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றா காட்டினாங்க. அந்த அம்மா அந்த ரசூல்லா ரபியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ரபியாவை கூப்பிட்டு உட்கார வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவுன்சிலிங் பண்றாங்க. ரபியா, நீங்க முந்தி மாதிரி ஆள் இல்லை, இப்ப குடும்ப தலைவன், உங்களுக்கு நம்பி ஒரு பொண்டாட்டி வந்திருக்கு, நீங்க அல்லாண்டு போய் பொண்டாட்டியோட இருங்க, என்னை பத்தி யோசிக்காதீங்க, நான் தஹஜ்ஜத் தொழுதுக்குருவேன், நான் உதவி செஞ்சுக்கிடுவேன், என் வேலையை நான் பார்த்துக்கிடுவேன், நீங்க பொண்டாட்டியோட காலம் வைங்க அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி அனுப்பியாச்சு. ரபியா ஊழு தலையாட்டினார். தலையாட்டிட்டு போயிட்டார். தலையாட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அந்த நிகழ்ச்சியை மறந்து காலையில தஹஜ்ஜத் தொழுகைக்கு எப்பவும் எந்திரிக்கிற மாதிரி எந்திரிக்கிறாங்க. தஹஜ்ஜத் தொழுகைக்கு காலைல எப்பவும் எந்திரிக்கிற மாதிரி எந்திரிச்சா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாசல்ல தலை வச்சுட்டு ரபியா தூங்கிட்டு இருக்காரு. புது பொண்டாட்டி அங்க, இவரு தலை வச்சுட்டு தூங்கிட்டு கிடக்குறாரு. தூங்கிட்டு இருந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன ரபியா, நான் தான் உங்களுக்கு சொன்னேன் வர வேணாம், நான் என் வேலையை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ரபியா சொல்றாங்க, உங்களை நபியா அனுப்பி அல்லாஹ் மீது சத்தியமாக உங்க நினைப்பாவே இருக்கு யார சொல்லலாம், பொண்டாட்டி நினைப்பா எனக்கு வரல, ஏன்டா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கு, உங்களோடவே நான் இருந்துடுறேன், உங்க நினைப்பாவே இருக்கு அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு எப்பவும் வழக்கமான வேலையை தண்ணியை எடுத்து வச்சிருக்காரு, செருப்பு எடுத்து வாசல்ல போட்டிருக்காரு, நபிக்கு என்னென்ன ஹிதுமத் பண்ணுவாரோ அத்தனை ஹிதுமத்தையும் பண்ணி வச்சிருக்காரு. சில நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, உள்ள குளிர்ந்து ஒரு செயல் செஞ்சா உனக்கு ஏதாவது வேணும்டா கேளு நான் தரேன். ஏன்னா அப்ப நல்ல நிலைமை. சிரியாவில் ஆளுநர் போட்டாச்சு, ஓமன்ல ஆளுநர் போட்டாச்சு, பஹ்ரைன்ல ஆளுநர் போட்டாச்சு, முஸ்லிம்களுடைய ஆட்சிக்குள்ள அதெல்லாம் வந்துச்சு. அதனால கேட்குறாங்க, உனக்கு என்ன வேணுமே கேளு, நான் காசு பண்ண வேண்டாம் தர்றேன் அப்படிங்கிறாங்க. அந்த ரபியா சொல்றாரு, இவன் வயசு வாழ வேண்டிய வயசு, அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய ரசூலை எனக்கு என்ன இருக்குது, எனக்கு அதெல்லாம் உலகம்லாம் வேணாம், இந்த உலகத்தில் அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்றேன், கூட்டி குறை சொல்லலை, இந்த உலகத்தில் எப்படி நான் உங்களோடு பின்னி பிணைந்து இருக்கிறோனோ இது போன்று நாளை மஹ்ஷரிலும் உங்களோடு இருக்க வேண்டும், சொர்க்கத்திலும் உங்களோடு இருக்க வேண்டும், இதுதான் எனக்கு ஆசை. சொர்க்கத்திலும் உங்களோட இப்படித்தான் நான் இருக்கணும், உங்களோட இணைஞ்சு இருக்கணும், உங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ரபியா அப்படியானால் நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யுங்களே அப்படிங்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்டோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யுங்களே அப்படிங்கிறாங்க. யார் சொல்ல, உங்களுக்கு போய் நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. ரபியா சொன்னோன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உங்களுடைய சஜிதாவை நீட்டி தொழுங்கள், உங்களுடைய சஜிதாவை நீட்டி தொழுங்கள், நீங்கள் சஜிதாவை நீட்டி தொழுதால் நீங்கள் நினைக்கிற வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் என்னோடு நாளைக்கு இருக்கலாம் என்று சொல்றாங்க. இது ஒரு ரபியாவுக்கு சொன்னது இல்லை, நமக்கும் சேர்த்து சொன்னதுதான். இது ஒரு ரபியாவுக்கு கிடையாது, நமக்கும் தான். தொழுகையில நிறைய பேரை பார்ப்போம், கோழி குத்துற மாதிரி குத்திட்டு எழுந்துச்சு ஓடிடுவாங்க. சஜிதாவை நீட்டி தொழுதால் அல்லாஹ்வுடைய ரசூலோட நாளைக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருக்கக்கூடிய நசீபு கிடைக்கும் என்ற செய்தியை இந்த ஹதீஸ் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்படி அவங்களுக்கு யாராவது ஆசை இருந்துச்சு, நாளைக்கு நம்ம நபியோட இருக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தா நீங்க என்ன செய்யணும், சஜிதாவில் 3 ஓதுறீங்களா 7 ஆக்கிடுங்க, 7 ஓதுறீங்களா 11 ஆக்கிடுங்க. அதுக்கு லிமிட்லாம் கிடையாது. உங்களால் 100, 150, 200 எவ்வளோ இடுப்பு தாங்குவோம். இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிடுங்க, இந்த வயசானவங்கெல்லாம் நீங்க சஜிதா செய்ய முடியாம தடுமாறிட்டு இருக்காங்க, உள்ளுக்குள்ள புழுங்குறாங்க, ஆதங்கம் பண்றாங்க, நெத்தியை தரையில வைக்க முடியலையே, சேர்ல உட்காந்து நிறைய பேர் என்ற புலம்பி இருக்காங்க, சேர்ல வைக்க முடியல. இளைஞர்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு இளமையிலேயே இந்த ஸ்ட்ரென்த் இருக்கும் பொழுதே சஜிதாவை அதிகமாக்குங்கள். தொழுதா போதும், லோகர் 4 ரக்காத்தை முடிஞ்சு, மாதிரி 3 ரக்காத்தை முடிஞ்சு அப்படிங்கிறது தொழுதியா, தொழுதுட்டேன் கடந்து போயிடலாமே தவிர ரசூலோட குடியிருக்கணும், ரசூலோட வாழணும், ரசூலோட பின்னி பிணைந்து இருக்கணும் என்று சொன்னால் சஜிதாவை நீட்டுங்கள். சஜிதாவை நீட்டினால் மட்டும்தான் அந்த நசீப் நமக்கு கிடைக்கும். இப்ப ரபியாவுக்கு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இடத்த கொடுத்தாங்க. ஒரு சஹாபி வந்தாரு, கஷ்டமா இருக்கு அப்படின்னா, இந்த ஆடை வச்சுக்க, அல்லாஹ் இதுல பறக்கச்சு, அவர் போயிட்டாரு, அவர் பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டாரு, ஜகாத் கொடுக்காம மௌத்தாயிட்டாரு. இப்படி யார் எதை ஆசைப்பட்டாங்களோ அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. இதுல இன்னொரு செய்தி நான் சொல்லி தருகிறேன். இந்த ரபீல் அவ்வலை முன்னிட்டு உங்களுடைய உள்ளத்தில் என்ன ஆசை இருக்கு, இந்த உலகத்துல வீடு வாசணும் வாங்கணும் அப்படின்னு என்ன வந்துச்சுன்னு சொல்லிட்டேன்னா, நசீபுல இருந்து துஆக்கள் அதிகமா செஞ்சீங்கன்னு சொல்லிட்டேன்னா அதை அல்லாஹ் தந்துருவான். இல்ல சொர்க்கத்துல ரசூலோட இருக்கணும், இல்ல ஹூர்லின்களோட வாழணும், சொர்க்கத்துடைய வாழ்க்கை தான் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வாழ்க்கையும் கிடைக்கும்.
இந்த உலகத்தை விரும்புனீங்கன்னா இந்த உலகமும் கிடைக்காது, நம்ம கையில தான் இருக்கு. நசீப் ஒரு பக்கம் இருந்தாலும் அது நம்ம கையில தான் இருக்கு. அருமையான சகோதரர்களே, இதுல ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சஹாபாக்களோட பழகுனாங்களோ அப்படித்தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா செய்தான். சுன்னத்து தான் முக்கியம். நபியுடைய வாழ்க்கையை ஃபாலோ பண்ணுவதுதான் முக்கியம். இதுக்கு இன்ஷா அல்லாஹ் பல உதாரணங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் எப்படியெல்லாம் உதவி செய்வான்டா, ஒரு கஷ்டம் வந்தா கஷ்டம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தண்ணியில 4 வகையான தண்ணி இருக்குது, சிறப்பிற்குரிய தண்ணி. ஒன்று ஜம்சம், இதோட எல்லாத்துக்கும் தெரிஞ்ச தண்ணி. ரெண்டாவது அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோயை போக்கிய தண்ணி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, ஒரு இடத்துல தட்டினாங்க, அப்படி தண்ணி பொங்கெடுத்து வந்து போர் போட்ட மாதிரி தண்ணி வந்துச்சு. காலை நினைங்கினாங்க, காலை நினைச்ச உடனே உடம்புல உள்ள எல்லா நோயும் ஓடி போயிட்டு பழைய கலரு பழைய அய்யூபா வந்துட்டாங்க, அந்த தண்ணி. மூணாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அசாப்பட்டு வறண்ட பாறையில் இருந்து 72 ஊற்றுக்கள் வந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் மூஜிசாத்துக்காக வேண்டி, பனி இஸ்ரவேலர்களுக்காக வேண்டி. அது மூணாவது தண்ணி. நாலாவது தண்ணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு தபூக் யுத்தத்துக்கு போனாங்க. கடுமையான வெயிலான காலம். சஹாபாக்களுக்கு குளிக்கவும் தண்ணி இல்லை, குடிக்கவும் தண்ணி இல்லை, ஒட்டகத்துக்கும் தண்ணி இல்லை, குதிரைக்கும் தண்ணி இல்லை. வந்து முறையிட்டாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாத்திரத்தை கொண்டு வர சொல்லி தன்னுடைய வலது கையை அதில் வச்சாங்க. இரு விரலுக்கு மத்தியில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிச்சு. ஆறு மாதிரி வந்துச்சு ரசூலுல்லாஹி விரல்ல இருந்து. அது பாத்திரத்துக்குள்ளே இருந்ததுனால வெளியே தெரியல. இந்த 4 தண்ணியிலேயே சிறப்பிற்குரிய தண்ணி இந்த 4வது தண்ணி தான். ஜம்சமை விட, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நோய் போக்கிய தண்ணியை விட, மூசா அலைஹிஸ்ஸலாம் தண்ணியை விட சிறப்பிற்குரிய தண்ணி எந்த தண்ணி? தபூக் யுத்தத்தின் போது வந்த தண்ணி தான். ஆனா அந்த தண்ணியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாத்திரத்துல விட்டாங்க. எல்லா சஹாபாக்களும் குடிச்சாங்க, குளிச்சாங்க, ஒட்டகத்துக்கு கொடுத்தாங்க, குதிரையை கொடுத்தாங்க, சேமிச்சு வச்சாங்க. அவ்வளவு பண்ணி தண்ணி இருந்துச்சு. போதும், இதுக்கு மேல் தண்ணி தேவையில்லை என்று சஹாபாக்களிடம் இருந்து வாயில வழியா பதில் வந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை எடுத்தாங்க, அந்த தண்ணி நின்றுச்சு. இப்படி எப்போவெல்லாம் கஷ்டம் வருகிறதோ, மனக்குழப்பம் ஏற்படுகிறதோ, அவங்க ரொம்ப கவலைப்பட்டு இருக்கிறாங்களோ, அப்படியெல்லாம் ஒரு நண்பனாக இருந்து அல்லாஹ் ஆறுதல் சொல்லிக்கொண்டே இருந்தான், செயல் வடிவத்தில் கொடுத்து கொண்டே இருந்தான். இது மிகப்பெரிய ஆச்சரியம். இந்த பால் கட்டம் கிடையாது. கைபர் கோட்டை வெற்றி கொள்ளப்படலை. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒருத்தர் தியாகம் பண்ணி உள்ள போய் உள்ள இருந்து திறந்து விடுங்கிறாங்க. ஒரு சஹாபி உள்ள போயிட்டாரு. வர்றதுக்குள்ள அவங்க பார்த்துட்டாங்க. மேலே ஏறி கீழே குதிச்சாரு. கால் ஒடிஞ்சு போச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை இழுத்துக்கிட்டே வந்தாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய உமிழ்நீரை தொட்டு அந்த காலை அப்படியே தடவி விட்டாங்க. சரி, உஹது யுத்தத்துல ஒருத்தருடைய கண்ணில் அன்புப்பட்டு கண்ணு வெளியே வந்துருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமிழ்நீரை தொட்டு அப்படியே தடவுனாங்க, கண்ணு உள்ள போயிடுச்சு. அந்த சஹாபி அறிவிக்கிறாரு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சில் பட்ட அந்த கண்ணு தான் எனக்கு கடைசி வரைக்கும் நன்றாக தெரிந்தது அப்படிங்கிறாரு. அலி ரலியல்லாஹு கண் வழியா இருந்தாங்க, கூப்பிடுங்கன்னாங்க, லேசா எச்சியை தூட்டி வச்சாங்க, சரியா போயிடுச்சு. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் லில் ஆலமீனா வாழ்ந்தாங்க. ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அப்படின்னு சொல்லி உலகத்தாருக்கு எல்லாருக்குமே ரஹ்மத்து தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை கேட்டாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அல்லாஹ் ஆலமீன் சொல்றானே, உலகத்தாருக்கு எல்லாம் அதிபதின்னு ரஹ்மத்துன்னு சொல்றானே, உங்களுக்கு நான் எந்த விதத்துல ரஹ்மத்தா இருக்கிறேன் சொல்லுங்களேன் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, உங்களுக்கு எந்த விதத்துல ரஹ்மத்? என்னுடைய உம்மத்துக்கு ரஹ்மத்தா இருக்கேன், சரி விடுங்க. நீங்க ஜிப்ரீல் மலக்கு, உங்களுக்கு நான் என்ன ரஹ்மத்தா இருக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, எனக்கும் நீங்கள் ரஹ்மத்து தான் யா ரசூலுல்லாஹ். இந்த குர்ஆனை கொண்டு வர வரைக்கும் நான் எங்கே இப்லீஸ் மாதிரி அல்லாஹ் திடீர்னு என்னை தூர வீசிடுவானோ என்ற பயத்தில் இருந்தேன். ஆனா இந்த குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நம்பிக்கைக்குரியவரான என்னுடைய தூதர் ஜிப்ரீல் அந்த குர்ஆனை கொண்டு போனார் என்று சொல்கிறான். உங்களிடத்துல வந்து போனதுனால தான் எனக்கு அந்த நம்பிக்கைக்குரிய அல் அமீன் என்ற பெயரும் மக்கீன் என்ற பெயரும் கிடைத்தது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க. உங்களால தான் யார் சொல்லலாம், நானும் இப்போ கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறேன், நீங்களும் எனக்கு ரஹ்மத்து தான் என்று சொல்லி. அப்படிப்பட்ட ரஹ்மத்துல் லில் ஆலமீன் பிறந்த இந்த மாதத்தில் நபியுடைய சுன்னத்தை எந்த அளவிற்கு பின்பற்ற முடியுமோ அந்த அளவிற்கு பின்பற்ற வேண்டும். ஒன்றும் முடியாத காரியம்லாம் கிடையாது. நமக்கு அசால்ட்டு ஷைத்தான் கெடுக்கிறான். ஸோ சிம்பிளா கொஞ்ச நேரம் பேசுவோமா, இதோட பயானை விடுங்க. அடுத்து வேற ஒரு சப்ஜெக்ட். சில பேர் சில சந்தேகங்கள் கேட்டாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி, இன்னைக்கு அதை பத்தி கொஞ்சம் பேசுவோம். இப்போ உதாரணமா போறீங்க, செருப்பு போட்டு வந்தீங்கல்ல, செருப்பு திரும்ப திரும்ப சொல்லுவோம், நீங்க பின்பற்றணுங்கிறதுக்க செருப்பு வாசல்ல கிடக்குது, போடாம யாரும் இங்கேருந்து எந்த ஆம்பளைங்களும் போக மாட்டீங்க இல்லையா? அப்படி போடும் பொழுது இது சுன்னத் என்ற நினைப்பில வலது காலை முன்னால மாட்டிட்டு இடது காலை 2வதா மாட்டினால் சுன்னத்துடைய நன்மை கிடைக்குது. ஆயிடுச்சா? கிடைச்சிருச்சா? 2வதாக வண்டி எடுப்பீங்க,
வண்டி எடுக்கும் பொழுது சுப்ஹானல்லாஹி சக்கர்லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன், இந்த வாகனத்தை வசப்படுத்தி தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அல்லாஹ் தூயவன் அப்படின்ட்டு ஓதிட்டு போனீங்கன்னா சுன்னத்து. மூணாவது, வண்டியில போகும்போது எச்சி வருது, துப்பணும், வலதுபுறமா துப்பாம ஸல்லல்லாஹு இடதுபுறமா துப்ப சொன்னாங்களே அப்படின்னு இடதுபுறமா துப்புறீங்க, சுன்னத்து. 3 சுன்னத்தை பெயிண்டிங்களா? சிம்பிள் மேட்டர்ல சொல்றேன். 3 சுன்னத்தை பெயிண்டிங்கா. 4வது, வீட்டுக்குள்ள போறீங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், வீட்டில் உள்ளவங்களுக்கு சலாம் சொல்லிட்டு போறீங்க, 4வது சுன்னத்தை பெயிண்டிங்களா. 5வது, போய் உட்கார்ந்தோன்னா பொண்டாட்டி வரும், சாப்பாடு வைக்கவாங்க, சாப்பிட்டியா மணி, இல்லை லோகரை தொழுது வரேன் சேர்ந்து சாப்பிடுவோம், 5வது சுன்னத். இதுல என்ன கஷ்டம் இருக்கு? இதில் என்ன கஷ்டம் இருக்கு சொல்லுவாங்க? ஆஃபீஸுக்கு போகும்போது லேப்டாப் இல்லை தான் போவீங்க, சட்டை போடாமையே போவீங்க. இப்படி ஒவ்வொன்றா சுண்ணத்தை பேணிகிட்டே போனோம்னு சொல்லி சொன்னால் டெய்லி ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான சுண்ணத்துக்களை பேண முடியும். சுண்ணத்தை பேண 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 நபியுடைய நெருக்கம் நமக்கு அதிகமாகும், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் கிடைக்கும். நமக்கு லட்சியமே திருப்பொருத்தம். சும்மா பயன் பண்ணுறோம், வெள்ளிக்கிழமை சடங்கு அசத்து பேசுகிறாங்க வந்து கேட்டால் ஏதோ ஒரு படிப்பினை ஆக்கணும். இன்றைக்கி நீங்கள் விளங்குற வேண்டிய விஷயம் 2 தான். அடுத்து வேறு சப்ஜெக்டில் போகிறேன். 2 விஷயம். ஒன்று, சுண்ணத்தை முடிஞ்ச அளவுக்கு பேணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். 2வது, தொழுகையிலே சஜிதாவை நீட்டி தொழுவோம். 7 தஸ்பீ, 11 தஸ்பீ, 17 தஸ்பீ, 21 தஸ்பீ அளவுக்கு தஸ்பீயை நீட்டி தொழுவோம். குறிப்பாக சுன்னத்தான நஃபிலான தொழுகை, ஃபர்ல் தொழுகையில் இமாமை ஃபாலோ பண்ணுவோம், அவங்க எவ்வளோ ஓதுறாங்களோ அவ்வளோதான் ஓத முடியும். சுன்னத்தான நஃபிலான தொழுகையில் நம்ம இஷ்டம்தான், எவ்வளோ நேரம் நீட்டி தொழுக முடியுமோ அந்த அளவுக்கு சஜிதாவை நீட்டி தொழுதால் அல்லாஹ்வுடைய ரசூலோட குடியிருக்கக்கூடிய நசீபு நமக்கு கிடைக்கும் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். அடுத்து என்னென்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி நம்மள்ட்ட நிறைய பேர் கேட்டாங்க. ஒரு சின்ன விஷயத்தை புரிஞ்சுக்கிடுங்க. இஸ்ராயல், இன்னைக்கூட காலையில் ஒரு சகோதரர் கோழிக்கடையில் சொன்னார், பொதுவாக இப்படி பேசுகிறது பலரும் தானே பேசுகிறாங்க, இஸ்ராயல் இப்போ உள்ள சம்பவத்தை பற்றி பேசலாமே அப்படின்ட்டாங்க. இதெல்லாம் நான் பேசலை, நபி பேசி முடிச்சுட்டாங்க, நபி முன்னறிவிப்பு செஞ்சுட்டாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் ஹதீஸ்களில் கொட்டி கிடக்குது, ஆனால் தேடி எடுக்கணும். உதாரணத்துக்காக சொல்கிறேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 5 கந்தக்கு வந்து ஒரு யுத்தம் பண்ணாங்க. எதிரிகள் 12,000 பேர், முஸ்லீம்கள் மதினாவிலிருந்து 3000 பேர் வந்தாங்க, 1400 பேர் தான் யுத்தம் பண்ணாங்க. மற்ற முனாஃபிகின் கலட்டி விட்டு வளம மாதிரி போயிட்டாங்க. முஸ்லீம்கள் 1400 பேர், எதிரிகள் 12,000 பேர். பத்ரை மட்டும் ஏன் நம்ம பேச்சு சிறுபான்மை பேசுறோம்னா, முதல் யுத்தம் ரமலான் நடந்த யுத்தத்தினால பேசுறோம். அந்த யுத்தம் முடிஞ்ச பின்னால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இனிமேல் நம்மோடு யாரும் சண்டைக்கு வர மாட்டார்கள், நாம் தான் சண்டைக்கு போவோம் அப்படின்ட்டாங்க. கவனிக்கல வார்த்தையை? இனிமேல் இந்த 12,000 பேர் வந்த மாதிரி 20,000 பேர் அவங்க இவங்களாம் ஒன்று சேர்ந்து நம்மளை வந்து தாக்க வரமாட்டாங்க, நம்ம தான் போவோம் அப்படின்ட்டாங்க. எப்போ? ஹிஜ்ரி 5. ஆனால் அதே மாதிரி தான் நம்ம தான் போனோம். கைபர் யுத்தத்துக்கு ரசூலுல்லாஹ் தான் படையெடுத்தாங்க, மக்கா வெற்றிக்கு ரசூலுல்லாஹ் தான் படையெடுத்தாங்க, ஹுனைனுக்கு ரசூலுல்லாஹ் தான் படையெடுத்தாங்க, முஅத்தாவுக்கும் ரசூலுல்லாஹ் தான் படையெடுத்தாங்க, தபூக்கும் ரசூலுல்லாஹ் தான் படையெடுத்தாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு பின்பு சொன்ன பின்பு யாருமே முஸ்லீம்கள் மீது படையெடுத்து வரவில்லை. ஒரு சப்ஜெக்ட். 2வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு காலத்தில் யூதர்கள் மிகைத்து நிற்பார்கள், அதற்கு பின்பு அவர்கள் அழிந்து விடுவார்கள், அவர்களை எல்லா பொருளும் காட்டி கொடுக்கும், ஹிர்தக் என்ற ஒரு மரத்தை தவிர அந்த மரம் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க. இதை மோமின்கள் நம்பினாங்களே இல்லையோ, யூதர்கள் இஸ்ரேல்காரெல்லாம் மறந்துட்டாங்க. இஸ்ரேலுக்கு போனீங்கன்னா தெரியும், நம்ம எப்படி மூங்கில் உடமாறு மரம் இருக்குதோ நம்ம நாட்டில், அந்த மாதிரி ஹிர்தக் மரத்தையா வளர்த்து வச்சிருப்பாங்க. இன்னைக்கும் பாலஸ்தீனத்தில் போயிட்டு ஆலிவ் ஆயில் பாலஸ்தீனத்தில் நிறைய அதிகம், அந்த மரத்தையெல்லாம் வெட்டிட்டு இந்த மரத்தை நட்டுட்டு இருக்கானுங்க. அவங்களுக்கு தெரியும் முகமது சொன்னது உண்மை, ஒரு காலத்தில் நாம் வந்து தோற்கடிக்கப்பட்டால் இந்த மரங்கள் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும், கல்லு காட்டி கொடுத்துரும். ஏ மூமினே அல்ல இப்படி வருது, ஏ அப்துல்லா அல்லாவுடைய அடிமையே, நீ வந்து எனக்கு பின்னா ஒரு யூதன் இருக்கிறான், அவனை கொல்லு அப்படின்னு மரம் சொல்லும். மற்ற மரங்கள்லாம் சொல்லும், கல்லு சொல்லும், அந்த ஹிர்தக்கு மட்டும் என் பின்னால் ஒழிஞ்சுக்கணும், அவனை பாதுகாத்துக்கிறேன் அப்படின்னு அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. சரியா? ஆக இந்த அழிவுக்கு இன்னைக்கு அவன் இப்ப இன்னைக்கு தோஹா வரைக்கும் போய் அடிச்சிருக்காங்க. முக்கியமான நாட்டை இப்படித்தான் ஒவ்வொன்றா பண்ணுவாங்க. நம்ம பேசிட்டு இருக்கலாம், இதெல்லாம் டீ கடையில் பெஞ்சில் உட்காந்து பேசுற பேச்சுக்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, மஹதின்னு ஒருத்தவங்க வருவாங்க, அந்த மஹதி வந்து சிரியாவோட தோணுவாங்க. இன்னைக்கு ஒருத்தன் மஹதின்னு ஷைத்தான் சொல்லிட்டு இருக்கான், அந்த மஹதி கிடையாது, அவன் புலூனி, அவன் கொல்லப்பட வேண்டியவன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவருடைய அத்தா பேர் அப்துல்லா, அவருடைய அம்மா பேர் ஆமினா, அவர் சிரியாவில் பிறப்பாரு, கஅபாவில் தவாப் செய்யும் போது அவர் வெளியாவாரு என்று எத்தனை அடையாளங்கள்.
எத்தனை அடையாளங்க, அம்மா பேரு அத்தா பேரு பிறக்கிற இடம் வெளியாகிற இடம் அத்தனையும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க. இந்த மஹதியால தான் இஸ்ரேல் அழியுமே தவிர இந்த அரபு நாடுகள் ஒட்டு மொத்தமா இந்த நாளைக்கே போராடுக்கிறான்னு வைங்க, ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை மீட்டிங் போட்டு எல்லாரும் இஸ்ரேலை போய் தாக்குவோம் அப்படின்னு போய் தாக்குனாலும் முடியாது. கொஞ்சம் நெஞ்சம் இருப்பாங்க. அவங்களை அழிக்கிறது மொத்தமா ஒண்ணும் இல்லாமல் ஆக்குறது மஹதி அலி இஸ்லாம் தான். இந்த மஹதி அலி இஸ்லாம் வந்தோட இன்னைக்கு அவங்க ஒரு வேலை செய்யறாங்க, மைனூட்டா கவனிப்பாங்கன்னு தெரியும். 4 சிவப்பு மாட்டை அறுக்கணும். ஒன்னு அறுத்துட்டானுங்க. 4 சிவப்பு மாட்டை அறுக்கணும். சிவப்பு ரோமம் ஃபுல்லா சிவப்பாவே இருக்கணும். ரோமம் ஃபுல்லா சிவப்பா இருக்கணும். அதெல்லாம் 10 லட்சம் 15 லட்சம் டாலர் கொடுத்து வாங்குறாங்க. இப்ப துருக்கியிலேருந்து ஒரு மாட்டை வாங்கி அறுத்துருக்காங்கன்னு ஒரு செய்தி கேள்வி. இன்னும் 3 மாடு அறுக்க வேண்டியிருக்கு. இந்த 4 மாடை அவங்க அறுத்து முடிச்சாங்கன்னு சொல்லிட்டேன்னா தஜ்ஜால் வருவான். தஜ்ஜாலை வர வைக்கிறதுக்காக வேண்டி ஒரு யாகம் ஒரு பூஜை அங்கே நடத்தப்படுவதற்காக தான் இந்த மாட்டை அவங்க அறுக்கிறாங்க. தஜ்ஜாலு தான் அவங்களுக்கு பக்க பலம். தஜ்ஜாலு தான் மோமீன்களை மாற்றி யூதர்களா மாத்துறதுக்கும் வழிகேடெல்லாம் ஆக்குறதுக்கு தஜ்ஜால் வருவான். இந்த தஜ்ஜால் வந்து மக்கா மதினாவுக்குள்ள இல்லாம எல்லா ஊருக்குலையும் போவான். இந்தியாவுக்குலாம் வருவான், சென்னைக்கு வருவான், எல்லா ஊரையும் வந்து முஸ்லீம்களை, அதெல்லாம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்க. அப்பவே ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, தஜ்ஜால் வந்துட்டானா இந்த தஜ்ஜாலை யாராலையும் வெட்ட முடியாது, யாராலையும் கொல்ல முடியாது. எந்த இராணுவத்திலும் எந்த அணுகுண்டு போட்டும் அவனை அழிக்க முடியாது. பலசாலி, அல்லாஹ் அவ்வளவு சக்தியை கொடுத்துதான் அனுப்புனான். ஒற்றை கண்ணு தான் இருக்கும், 2 கண்ணு இருக்க முடியாது. ஒரு கையில சொர்க்கம் ஒரு கையில் நரகம் வைக்க அப்படி வச்சிருப்பான்னு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு விதமாக வருவான். அவனை கொல்வதற்காக ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வருவாங்க. அவனை கொல்றதுக்காக வேண்டி ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. அவனை கொலை செஞ்ச பின்னால 40 ஆண்டுகளுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் ஒருவராக இந்த உலகத்தில் மதீனாவை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்வாங்க. மதீனாவிலே அடக்கப்படுவாங்க. மதீனாவில் போய் நீங்க பாக்குறீங்களா ஹரம் ஷரீஃப், இந்த ஹரம் ஷரீஃபே மிகப்பெரிய திட்டமிட்டு ஒரு செயல். அல்லாஹ் திட்டமிடுறதுல கடுமையான கில்லாடி. அதுல திட்டமிட்டு அதை சொல்லி நான் முடிப்பேன். ஏற்கனவே சொன்னாலும் அது சொன்னா தான் எனக்கு பயானுக்கு எடுபடும். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுக்கு நெஞ்சுக்கு கீழாக அபூபக்கர் சித்திக் தலை, அதுக்கு கீழாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு பக்கத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு இடம் போடப்பட்டிருக்கு. மதீனாவை ஆட்சி செய்து மதீனாவுடைய ஆட்சியாளராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலீஃபாவாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அடக்கம் பெறுவார்கள். கம்மிங் ஜூன், ஈசான் கிறிஸ்தவர்கள் சொல்றது இதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, கடவுளாக இல்லை நபியுடைய ஒரு மெம்பராக வருவாங்க. விளங்கிக்கிட்டீங்களா? இதுக்கு பின்னால எல்லோரும் முஸ்லீம்களாக இருப்பாங்க. அதுக்கு பின்னால முழுக்க முஸ்லீம்கள் இல்லாத அளவுக்கு ஒரு நிலைமை ஏற்படும். முழுக்க முஸ்லீம்கள் இல்லாத ஒரு நிலைமை ஏற்படும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு ஆலிம் இருக்க மாட்டாங்க, ஒரு ஹாஃபிதர் இருக்க மாட்டாங்க, ஒரு மதரசா இருக்காது, பள்ளிகளில் பண்ணி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம், தொழுகைக்கு ஆள் இருக்காது, அல்லான்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்க வரை கியாமத் வராது. அப்படிங்கிறதுக்காக வேண்டி உச்சகட்ட செல்வம் இருக்கும். எல்லாரும் ஜக்காத்து கொடுத்து வாங்க, கொடுக்க ஆள் இருக்காதுவா, நீ கொஞ்ச நேரம் முன்னால் தந்திருந்தா நானே ஒரு ஜக்காத் தந்திருப்பேனே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எக்கச்சக்கமான செல்வங்கள் பொருளும். அந்த மாதிரி நிலைமை வந்த பின்னால்தான் மறுமை நாள் ஏற்படும். அதுக்கு முன்னால யஜூஜ் மௌஜூஜ் வருவாங்க. அந்த யஜூஜ் மௌஜூஜ் இப்ப கட்டத்தில் தடப்பட்டு இருக்கிறாங்க. ஜுல்கர்னைன் ஒரு கட்டி முடிச்சுட்டாரு ஒரு சுவர். அந்த சுவருக்கு பின்னால் அவங்க இருக்கிறாங்க. நக்கி நக்கி அந்த சுவரை அழிச்சிருவாங்களோ, அவ்வளவு பிரமா. நம்ம 130 கோடி 140 கோடி இருக்கோமா, அவங்க 10,000 கோடி பேர் நக்கி நக்கி பண்ணிடுவாங்க. ஷாஃபி மதப்ல காலையில குனூத்து ஓத ஆரம்பிச்சோடனே அந்த குனூத்தோடனே சுவர் திரும்ப வந்துடும். இஷாவில் ஹனஃபியல் குனூத்து ஓதணும், சுவர் திரும்ப வந்துடும். குனூத்து ஓதுறது எப்போ நிற்கிதோ, வித்ரு தொழுகை எப்போ நிற்கிதோ, அப்போ யஜூஜ் மௌஜூஜ்கள் அந்த சுவற்றை தாண்டி வந்து விடுவார்கள். அதற்கு பின்னால் தான் மறுமை வரும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இது புரிஞ்சா? இந்த ஒரு ஸ்டோரியை மட்டும் சொல்லி முடிக்கிறவா, சும்மா ஷார்ட்டாக சீக்கிரம் சொல்லிடுறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வெயிலில் பள்ளிக்கு வர்றாங்க. அந்த வெயில் காலத்தில் அபூபக்கர் சித்திக் தான் உமர் ரலியல்லாஹு பள்ளிக்குள்ள இருக்கிறாங்க. ரசூலை பார்த்த உடனே 2 பேரும் பதறி அடிச்சுட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே தன்னுடைய துண்டை விரிக்கிறாங்க. கோடை வெயில், சரியான வெயில். எங்களுடைய தாயின் தந்தைங்களுக்கு அர்ப்பணமாக இந்த நேரத்தில் யார் ரசூலுல்லாஹ் நீங்க வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய பசி என்னை பள்ளிக்கு இழுத்து வந்து விட்டது. யார் சொல்ற வார்த்தைங்க? யாருக்கு உகது மலையை தங்கமாக்கி தரேன்னு சொல்றாங்க, அவங்களிருந்து வருது. என்னுடைய பசி என்னை பள்ளிக்கு இழுத்துட்டு வந்தது. இந்த வார்த்தையை கேட்டுனா அவங்க 2 பேருக்கும் தாங்க முடியல. உடனே உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, பக்கத்துல அபூ அய்யூப் அன்சாரி வசதியா இருக்காரு, வாங்க அவங்க வீட்டுக்கு போகணும். பள்ளிக்குள்ள கூட கூட்டிட்டு போகல, நேரம் அபூ அய்யூப் அன்சாரி அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. கதவை தட்டுறாங்க. அந்த அம்மா வந்து திறக்கிறாங்க, அவங்க கொண்டாடி வந்து திறக்கிறாங்க. திறந்தோட 3 பேரையும் பார்த்தா அந்த அம்மா ஷாக்கு.
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, இது நேரத்தில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி சொன்னதை கேட்டு கொஞ்சம் நிற்கிறாங்க. அதே மாதிரி அபூ அய்யூப் அன்சாரி எல்லாத்தையும் வந்து ஒட்டகத்தை நிப்பாட்டி 3 பேரை வீட்டு வாசலில் பார்த்தோன்னே பதறியவர்களாக என்ன வேணும் அப்படி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உமர் எல்லாத்தையும் அப்பவும் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பசிக்குதான், ஏதாவது செய்யுங்களேன் அப்படின்னு. அவங்க வேகமாக வந்த ஸ்பீடோடு தன்னுடைய தோட்டத்துக்கு ஓடி வாசலில் எந்த கொலை திட்டுச்சோ அம்புட்டுச்சோ அந்த ஃபர்ஸ்ட் பேரிச்சம்பழத்துடைய கொலையை வெட்டி எடுத்து ரசூலுல்லாஹ்ட்ட வைக்கிறாங்க. அதில் காயும் இருக்குது, பழமும் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அபூ அய்யூப் அன்சாரியை பழமாக பறித்து கொண்டு வந்திருக்கலாமே, இது ஏன் காய்? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பசி என்று சொன்ன பின்னால் எது பழம் என்று பார்த்து பார்த்து பறிப்பதற்கு நான் ஒன்றும் முனாஃபிக் இல்லையே, என்னுடைய ஈமான் அவ்வளோ பலகீனமானது இல்லையே அப்படின்னு பண்ணாங்க. சிறிது சாப்பிட்டுருங்க, சிறிது நேரத்தில் நான் ஒரு ஆட்டை எடுத்து சமைத்து விடுங்க. அந்த அவங்க சமைச்சாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ அய்யூப் அன்சாரி இல்லாதவங்க வீட்டில் இருக்க ஒரு அடிமை பெண்ணை கூப்பிட்டு அவங்க சொன்னாங்க, என்னுடைய மகளும் பேரப்பிள்ளைங்களும் 3 நாளாக சாப்பிடாம இருக்காங்க, அவங்களுக்கு இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்லி தனக்கு முன்னால் வைக்கப்பட்ட பேரித்தம்பழத்திலிருந்து சில பழுத்த பேரித்தம்பழங்களை எடுத்து தன்னுடைய மகளுக்கு கொடுத்து அனுப்பிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டாங்க. அது பின்னால் ஆடு அறுக்கப்பட்டு விருந்தோம்பல் செய்யப்பட்டது. முடிஞ்சு போச்சா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிம்மதியாக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்களா? வீதிக்கு வெளியே வர்றாங்க. அபூ அய்யூப் அன்சாரி இல்லாத வீட்டில் இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு வர்றாங்க. பள்ளிக்கு வரக்கூடிய வழியிலே ஒரு சொல்றாங்க, நுபுஅஸ யௌமல் கியாமத்தி ஹாகதா. 3 பேர் அப்படியே வரிசையாக வர்றாங்க. ரசூலுல்லாஹ் வர்றாங்க, அடுத்து அபூபக்கர் வர்றாங்க, அபூபக்கருக்கு அடுத்து உமர் வர்றாங்க. அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் வயிறு நிறைஞ்சு சாப்பிட்டு அந்த மகிழ்ச்சியில் சொல்றாங்க, நுபுஅஸ யௌமல் கியாமத்தி ஹாகதா, இவ்வாறு தான் நான் மறுமையிலே எழுப்பப்படுவோம், இவ்வாறு தான் நான் மறுமையிலே எழுப்பப்படுவோம் அப்படின்னாங்க. அப்போ உள்ள அர்த்தம் என்ன? நான் 3 பேரும் ஒன்னா தான் அடங்குவோம், ஒன்னா தான் எந்திரிப்போம். அடங்குற படத்துல நம்ம இப்போ எங்கள் ராயப்பேட்டையில் அடங்குனா ராயப்பேட்டில் தான் எந்திரிப்போம். மதீனாவில் ஜன்னத்துல் பக்கீல் அடங்குனா ஜன்னத்துல் பக்கீல் தான் எந்திரிப்போம் இல்லையா? எங்கே அடங்குறோமோ அங்கேயும் தான் எந்திரிப்போம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுஅஸ யௌமல் கியாமத்தி ஹாகதா, மஹ்ஷருக்காக எழும்பும்போது நான் இப்படி தான் எந்திரிப்போம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அடங்கிட்டாங்க. அப்போ அந்த துவாக்களுடைய வேல்யூஷன் இருக்குல்ல, ஆச்சரியமா இருக்கும் சில துவாக்கள். அதனால அருமையான சகோதரர்களே, 2ஐ பின்பற்றுங்கள். அதிகமாக சுன்னத்தை பேணுங்க, அதிகமான சஜிதாவை நீட்டித்துள்ளுங்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நபியோடு சேர்ந்து வாழக்கூடிய நசீபை தந்தர் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.